ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு 3 முட்டையை வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இதெல்லாம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கடைசியில் குழம்பு கொதிக்கும் போது போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, கடல்பாசி 2, கடல்பாசி வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தாளிக்கிறதுக்கு சோம்பு, 2 பட்டை, கடல்பாசி, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அப்படியே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல சுருளை வதங்கணும். பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது, நல்ல சுருளை வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலை, திப்பியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு போட்டுக்கலாம். இதையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து எல்லாமே நல்லா சுருளை நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டால் எப்படி இருக்குமோ தொக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கி உருளைக்கிழங்கு வாசனையோடு இந்த முட்டை தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். இப்போ இதிலே வந்து உருளைக்கிழங்கு நல்லா பரட்டி விட்டு மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா மட்டும் எடுத்து வச்சுட்டு மித்த மசாலாலாம் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். உப்பு இப்போ வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து எண்ணெயிலேயே நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மசாலாவோடு சேர்ந்து எண்ணெயில் கொஞ்சம் பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே எண்ணெயிலே வச்சிடலாம். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சோண்டு ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது. இப்போ ஒரு சின்ன கப்பில் தண்ணி ஊற்றி இந்த நல்லா கொதிக்க விடலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கிட்டு இது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளார வந்து நம்ம வந்து அந்த பக்கம் முட்டையை உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை வந்து கீரல் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இது கொதிச்சப்புறம் இதில் போடும்போது இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் அந்த முட்டையில் ஏறி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடவே உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ உப்பு பத்தலை எனக்கு, அதனால் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. முட்டையும் போட்டுடலாம். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. முட்டையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி நல்லதெல்லாம் கொதிக்க வச்சு அதை இதில் ஊற்றலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி வந்து அதில் ஊற்றலாம். அதுவுமே ரொம்பலாம் ஊற்றல, நான் இந்த பாருங்கள் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 6 நிமிஷம், ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டை தொக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.